வாசிக்க முடியவில்லை, பலவீனமா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் டிஜிட்டல் பைபிளை பயன்படுத்தலாம், தவறு இல்லை. செல்போனில் பைபிள் பயன்படுத்தலாம், லேப்டாப்பில் பைபிளை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது பைபிள் படித்தால் போதும். அதாவது முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பதே சிறந்தது. வேத புத்தகத்தை திறந்து படிப்பதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி நான் உட்கார்ந்து படிக்க முடியவில்லை, கைகளை உயர்த்தி தூக்கி பைபிளை சுமந்து படிக்க முடியவில்லை என்று பலவீனமாய் இருப்பவர்கள் அல்லது கண் பார்வை சற்று மங்களாக இருக்கிறவர்கள் படிக்க முடியாது, வேத புத்தகத்தை திறந்து பார்க்க. அப்படி இருப்பவர்கள் டிஜிட்டல் பைபிள் செல்போனை பார்க்கலாம் அல்லது லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வைத்திருந்தாலும் அதில் நாம் பைபிளை ஏற்றுக்கொண்டு ஆப் ஏற்றி கொண்டு நாம் இலவசமாகவே பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டால் போதுமானது. எப்படியாவது வேத புத்தகத்தை வாசித்து விட வேண்டும். இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் டெக்னாலஜியை பயன்படுத்தாதீர்கள், செல்போனை வேத புத்தகம் படிக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தவறு. எப்படியாவது படித்து விட வேண்டும் என்பதே மிக சிறந்தது. படிக்க வேதத்தை எடுத்து திறந்து படிக்க முடியாதவர்கள் டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தினால் தவறே கிடையாது. எப்படியாவது பைபிள் எடுத்து படிப்போம், அதுதான் முக்கியம். வேத வசனத்தை எந்த வழியில் கற்றால் என்ன? அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, காதில் தான் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்க இன்று ஆடியோ பைபிளை போட்டு நாம் காதில் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து படியுங்கள். முடியாதவர்கள், வேத புத்தகம் சுமந்து படிக்க முடியாதவர்கள், பலவீனமாய் இருப்பவர்கள் தாராளமாக டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தலாம். அதை செய்யுங்கள். கர்த்தருடைய வசனத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று நினைப்பதே மிக சிறந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 119 145 முதல் 149 வரை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா இல்லையா? அப்படி நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து சற்று தியானம். நாம் நம்முடைய ஜெபத்தை முழு இருதயத்தோடும் செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரியவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்குண்டான எல்லா காரியங்களையும் அறிந்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம் வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர அவரால் முடியும் என்று விசுவாசித்து முழு இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு சரீர பலவீனத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கர்த்தாவே, எனக்கு இந்த வியாதி நீங்கட்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுதே நம் மனதில் கர்த்தரிடம் ஜெபித்து பார்ப்போம், டாக்டரிடமும் செல்வோம் என்று நாம் நினைத்தால் அது முழு இருதயத்தோடு செய்கிற ஜெபம் அல்ல. கர்த்தர் என்னை குணமாக்குவார் என்ற முழு எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மருத்துவரிடம் செல்வது தவறல்ல, கண்டிப்பாக செல்லலாம். அதில் அதாவது மருத்துவர் நமக்கு மருத்துவம் செய்தாலும், நமக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் குணமாவது கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. மருத்துவர்களின் முயற்சி நமக்கு பயனுடையதா இருக்கும், உதவி செய்யும். பலவீன நேரங்களில், அதாவது மருத்துவர்கள் எல்லாம் கர்த்தருடைய தூதர்களை போல இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவை இருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த எந்த காரியம் செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுடைய உதவி போற்றப்படக்கூடியதே. நர்ஸாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், மற்ற பணியாட்களா இருக்கலாம், மருத்துவம் செய்கிற எல்லோருமே கண்டிப்பாக கர்த்தருடைய தூதர்களை போல இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தின் நிமித்தம் நாம கொல்லாத சாத்தானை அழைத்துக் கொள்கிறோம். அவன் தன்னுடைய வேலையை காட்டுகிறான். யோபையாவிடத்தில் தன் திறமையை காட்டி அவரை நோயாளியாக்கினான். அது போலதான் நமக்கும் வியாதிகளையும் பாடுகளையும் நமக்கு அனுமதிக்கிறான். அப்பொழுது நம் சரீரத்தில் நோய் வந்து நாம் பாடுபடும் பொழுது மருத்துவமனையை நோக்கி போகிறோம். அங்குள்ளவர்கள் அவர்களே நமக்கு உதவி செய்கிறார்கள். நம்முடைய பாவங்களுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கும் பொழுது அந்த வலியில் இருந்தும் அந்த வேதனைகளில் இருந்தும், அதாவது நமக்கு ஆறுதலாக மருத்துவமனை இருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் நமக்கு இருக்கிறார்கள். அந்த பாடுகளை நாம் தனியாக சுமந்து பாடுபடாமல்
சற்று நாம் அந்த வலி மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நமக்கு ஒரு இதமாக, ஒரு ஆறுதலாக நமக்கு மருத்துவ உதவிகள் இருக்கிறது. அந்த கடினமான வாழ்க்கை பாதையை கடந்து செல்வதற்கு, ஆற்றை கடப்பதற்கு படகை பயன்படுத்துவது போல நாம் பாவம் செய்து வியாதியை பெறும்போது மருத்துவமனையும் மருத்துவர்களும் ஊழியர்களும் நமக்கு படகை போல இருக்கிறார்கள். நம் துன்பத்திலிருந்து நம்மை கரை சேர்ப்பதற்கு அவர்களுடைய உதவி பெரும் பங்காய் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உதவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்களும் மருத்துவம் செய்கிற அனைவருமே மனிதர்கள் தான். அவர்கள் ஆன வரைக்கும் அவர்கள் நல்ல மனதோடு தூய்மையான இருதயத்தோடு சேவை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாவங்கள் கடினமானதாய் மிக பெரியதாய் இருக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு குணமாகாது. அது மிகுந்த நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்க நாம் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். மருத்துவம் பார்க்கலாம், நாம் மருந்துகளை சாப்பிடலாம், மருத்துவமனைக்கும் செல்லலாம். ஆனால் குணமாவது என்பது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது ஒரு சிறு காயமா இருந்தால் கூட அது ஆற வேண்டும் என்றாலும் சில மருந்துகள் சிலருக்கு வைத்தியம் செய்தால் உடனே குணமாகிவிடும். அதே மருந்துகள் மற்றவர்களுக்கு அது கொடுக்கும் பொழுது அது குணமாகாது. காரணம் என்ன? நம்முடைய பாவங்களே காரணமா இருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் இவைகளே காரணமா இருக்கிறது. அதனால் நாம் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து மருத்துவம் செய்து கொள்ளலாம். ஆனால் முழு விசுவாசத்தையும் கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும். கர்த்தரே நம்மை குணமாக்குகிறவர். நம்மை பாடுகளில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறவர் கர்த்தரே. இப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் முழுவதும் கர்த்தரே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் முழுவதும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். மருந்து மாத்திரைகள் உதவிக்கு தான், அது உதவி செய்யும். அந்த வலியிலிருந்து குறைக்கும். அந்த துன்ப நேரத்தில் நம்மை அயர்ந்து கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம். நாம் 4 நாட்கள் பட வேண்டிய பாடுகளை கொஞ்ச நேரம் தூங்க வைத்து கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கலாம். அதுதான் நமக்கு செய்யும். கர்த்தரே நம்மை குணமாக்க வல்லவர். அவர் கட்டளையிட்டால் தான் நமக்கு குணமாகும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் விசுவாசம் வைத்து நாம் முழுமையாய் ஜெபிக்கும் பொழுது, முழு மனதோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு கேட்டு பதில் தருவார். அவர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தாவே, எனக்கு இந்த பாடுகள் வந்து விட்டதே, என்னை காப்பாற்றும். எனக்கு உம்மை தவிர வேறு கதி இல்லை. என்னை நீரே காப்பாற்ற வேண்டும் என்று நாம் மனமுருகி மனதால் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயம் நம் பாடுகள் நீங்கும். அது வியாதியாயிருந்தாலும், போராட்டங்களாயிருந்தாலும், சண்டைகள், பிரச்சனைகள், பலவிதமான குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும், முடிவெடுக்க முடியாத குழப்பமான நிலைகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகும். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்க அவரால் முடியும். அதை புரிந்து கொள்வோம். அப்படி நாம் முழு மனதோடு விசுவாசித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். கர்த்தரும் நம்மை குணப்படுத்துகிறார். சரி, அதன் பின்பு நாம் குணமானதும் என்ன செய்வோம்? மீண்டும் தவறு செய்ய போவோம். மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள் அப்படி செல்லலாமா? செல்லவே கூடாது. நாம் குணமானோம். நமக்கு கர்த்தர் சுகம் தந்தார். நம் வாழ்வில் புது வாழ்வு கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், உற்சாகமான வாழ்வு, செழிப்பான வாழ்வை கர்த்தர் கொடுத்தால் அப்பொழுதுதான் நாம் இன்னும் அதிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுதும், அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதிக துன்பத்தில் இருக்கும் போதும் பதற்றத்தில் வாய் தவறி நாம் சில வார்த்தைகள் கர்த்தரை குறித்து தவறாக பேசிவிட வாய்ப்புண்டு. அதிக சந்தோஷமாய் இருக்கும் பொழுதே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில தவறுகள், கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து விடுவோம். சில நேரங்களில் அப்படி நடக்க வாய்ப்பு உண்டு. நாம் மனிதர்கள், நிதானத்தோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் தவறு செய்கிற வாய்ப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். செய்யாமல் தப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து சந்தோஷமா இருக்கும் பொழுதும் அதிக துன்பத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் நிதானத்தோடு இருந்து கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். பிரமாணங்கள் என்றால் என்ன? கர்த்தருடைய வேத வசனம். கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி நடப்பதில் தவறக்கூடாது. கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்திற்கு நடப்பதையே நாம் முழு மனதோடு வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு குறைவாது, நம்மை விட்டு நீங்காது, நிறைவாய் நிரந்தரமாய் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நாம் தவறு செய்துவிடக் கூடாது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறிவிட்டால் மீண்டும் பழைய நிலைமை வந்துவிடும். அதனால் கர்த்தருடைய வழிகளிலேயே நடக்கும் பொழுது கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே உங்களுடைய பாதுகாப்பை எனக்கு தாரும் என்று கேட்டு கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய சாட்சிகளை நம்மால் காத்து கொள்ள முடியும். நாம் காத்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய சாட்சிகளை காத்து நடப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய சாட்சிகள் என்பது கர்த்தருடைய வேத வசனங்கள் தான். வேத காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நமக்கு வசனமாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் படித்து நாம் தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடந்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள். சில நேரங்களில் அதை மீறுதல் செய்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்படியாக கர்த்தருடைய சாட்சிகள், அதை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாமல், பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல், எந்தவித இச்சைகள், உலக வாழ்க்கை எதுவும் இல்லாமல் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார். அப்படி அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் பொழுது நாம் கர்த்தருடைய சாட்சிகளை காத்து கொண்டு நடக்க முடியும். வேத வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும். பரிசுத்தமாய் நம் வாழ்வு இருக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு தேவை. அதை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுதே, எவ்வித இச்சைகளும் பாவங்களும் இல்லாத பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த முடியும், நம்மை ஆளுகை செய்யும். சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இருந்தது. அது தேவாலயத்தில் இருந்தது, உடன்படிக்கை பெட்டியோடு கூட இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதிகாலையில் எழுந்து சத்தம் விட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் என்று. அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத வசனம் அந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்கள் அதை எடுத்து வாசிப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் கூடி நின்று கேட்பார்கள். இப்படியாக இருந்தது. அப்படி என்றால் பண்டிகை நாட்களில் இவைகள் செய்யப்பட்டது. அப்படி பண்டிகை நாட்கள் வரும் பொழுது அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாய் காத்திருக்கிறார்களாம். இன்று வேத வசனம் வாசிக்க போகிறார்கள், நாம் போய் கேட்டுக்கொண்டு வருவோம் என்று ஆசையோடு தேவாலயத்திற்கு ஓடி போய் வேத வசனத்தை கேட்டு வந்தார்கள். அந்த காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது. அதைதான் இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டு எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இன்று உங்களுடைய வசனத்தை எனக்கு தாரும், உங்களுடைய வெளிப்படுத்தல்களை எனக்கு சொல்லிக் கொடும், வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொடும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டு ஜெபிக்கிறார்கள். தேவாலயத்திற்கு சென்று நியாயப்பிரமாண வாசனத்தை கேட்கிறார்கள். 2-3 நாட்கள் கூட தொடர்ந்து வாசிப்பார்களாம். எஸ்ரா, நெகேமியா புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் வேத புத்தகம் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம். இப்பொழுது டிஜிட்டல் பைபிளும் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம். எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஆடியோ பைபிள் கேட்கலாம். எல்லா வசதியும் இப்பொழுது வந்துவிட்டது. அப்படி இருக்க இதை போலவே நாமும் செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்க வேண்டும். உட்கார்ந்து வாசிக்க முடியவில்லை, பலவீனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் டிஜிட்டல் பைபிளை பயன்படுத்தலாம், தவறு இல்லை. செல்போனில் பைபிள் பயன்படுத்தலாம், லேப்டாப்பில் பைபிளை ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
எப்படியாவது பைபிள் படித்தால் போதும். அதாவது முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பதே சிறந்தது. வேத புத்தகத்தை திறந்து படிப்பதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி நான் உட்கார்ந்து படிக்க முடியவில்லை, கைகளை உயர்த்தி தூக்கி பைபிளை சுமந்து படிக்க முடியவில்லை என்று பலவீனமாய் இருப்பவர்கள் அல்லது கண் பார்வை சற்று மங்களாக இருக்கிறவர்கள் படிக்க முடியாது வேத புத்தகத்தை திறந்து பார்த்து. அப்படி இருப்பவர்கள் டிஜிட்டல் பைபிள் செல்போனை பார்க்கலாம் அல்லது லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வைத்திருந்தாலும் அதில் நாம் பைபிளை ஏற்றுக்கொண்டு ஆப் ஏற்றி கொண்டு நாம் இலவசமாகவே பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டால் போதுமானது. எப்படியாவது வேத புத்தகத்தை வாசித்து விட வேண்டும். இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் டெக்னாலஜியை பயன்படுத்தாதீர்கள், செல்போனை வேத புத்தகம் படிக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தவறு. எப்படியாவது படித்து விட வேண்டும் என்பதே மிக சிறந்தது. படிக்க வேதத்தை எடுத்து திறந்து படிக்க முடியாதவர்கள் டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தினால் தவறே கிடையாது. எப்படியாவது பைபிள் எடுத்து படிப்போம், அதுதான் முக்கியம். வேத வசனத்தை எந்த வழியில் கற்றால் என்ன? அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது காதில் தான் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்க இன்று ஆடியோ பைபிளை போட்டு நாம் காதில் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. தயவு செய்து வேத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள். முடியாதவர்கள், வேத புத்தகம் சுமந்து படிக்க முடியாதவர்கள், பலவீனமாய் இருப்பவர்கள் தாராளமாக டிஜிட்டல் பைபிள் பயன்படுத்தலாம். அதை செய்யுங்கள். கர்த்தருடைய வசனத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று நினைப்பதே மிக சிறந்தது. கர்த்தரும் அப்படிதான் விரும்புகிறார். எந்த வழியிலாவது என் பிள்ளைகளை நான் ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர இப்படிதான் அப்படிதான் என்று சட்டம் இயற்றவில்லை. கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்காக நாம் ஆவலோடு இருக்க வேண்டும். அதிகாலையிலேயே நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் கூட அல்லது ஒரு டூர் செல்ல வேண்டும் என்று நாம் ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் மிகுந்த ஆவலோடு இருப்போம். அந்த நாள் வரும் பொழுது அன்று அதிகாலையில் நாம் அலாரம் கூட வைக்க தேவையில்லை, நாமவே எழுந்து விடுவோம். சிறு பிள்ளைகள் கூட, வீட்டில் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கூட எழுந்து உட்கார்ந்திருப்பார்கள் நேரத்திலேயே. எப்படி இன்று எழுந்தீர்கள்? பள்ளி செல்லும் பொழுது எழுப்பிவிட்டால் கூட எழாத குழந்தைகள் டூர் செல்கிறோம் என்றால் அன்று அதிகாலையிலேயே எழுந்து கொள்ளும். எப்படி இது நடக்கிறது என்றால் மனதில் உள்ள ஆவல் தான் காரணம். மனதில் நாம் அதிகமாய் விரும்பி ஆசையாய் நேசிக்கிற ஒரு காரியம் என்று நாம் செய்ய போகிறோம் என்றால் நாம் அதிகாலையில் எழுந்து கொள்வோம். அந்த அளவுக்கு ஆசையும் அந்த ஒரு தாகமும் மனதில் ஏற்படுகிற அந்த தாகமும் கர்த்தருடைய வசனத்திற்கு பெற வேண்டும், அந்த வசனத்தை பெற வேண்டும் என்கிற தாகமும் நமக்கு வேண்டும் என்றே இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. ஆவலாய் தேட வேண்டும். யாராவது ஆலயத்திலோ வீட்டிலோ யாராவது வேதத்தை எடுத்து படி படி என்று சொல்வதும் அதற்கு பின்பு சோம்பலாக நாம் போய் எடுத்து வாசிப்பதும் அதுவல்ல. இன்று வேதம் வாசிக்க வேண்டும் என்று ஆசையோடு யாராவது கூட இருந்தால் கூட நீங்கள் இப்படி பேசிக் கொண்டிருங்கள், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் நாம் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். ஆசையோடு வாஞ்சையோடு மனம் முழுவதும் அதில் இருக்க வேண்டும். வேற ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருந்தால் கூட ஐயோ நான் இப்பொழுது சென்றால் வீட்டிற்கு சென்றால் வேத வாசிக்கலாமே, இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே என்று நமக்கு தோன்ற வேண்டும். அதுதான் உண்மையான சரியான மனநிலை. கர்த்தர் நாம் செய்கிற எந்த பரிசுத்த காரியத்தையும் முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் வாசிப்பதாயிருந்தாலும் ஜெபிப்பதாயிருந்தாலும் முழு மனதோடு முழு ஆவலோடு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக உற்சாகமாக அதன் மேல் ஆசையோடு தனியாத தாகத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பா முழு இருதயத்தோடும் என்னை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அப்படிதான் நம்மை நேசிக்கிறார். நாமும் அப்படிதான் நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் வாழ்வதே அவரால் படைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பு, அந்த இரக்கம், அது நிமித்தம் அவர் நம் சத்தத்தை கேட்கிறார். நம்மை பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மேல் அன்பாய் இருப்பதினால், நமக்கு இரக்கம் காண்பிக்க அவர் விரும்புவதினால் நம் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய சத்தம் அவர்களுடைய காதுகளில் கேட்கிறது, அவர் கண்கள் பார்க்கிறது. அவர் நம்மை நேசிப்பதினால் தான் இது போய் சென்று அடைகிறது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் தான் நம்முடைய சத்தம் அவருக்கு போய் சேருகிறது.
நம்முடைய நீதியை நிமித்தம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தர் தம்முடைய நியாயத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். நாம் நீதி நியாயமும் செய்து வாழ வேண்டும். நம்முடைய நீதி கர்த்தருக்கு தேவை. அவர் கிருபையாய் இருக்கிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நீதியை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய நீதியின்படியே நம்மை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நம்மிடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நீதி தேவை. கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற நிச்சயம் நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நீதியை விரும்ப வேண்டும். நியாயமாய் வாழ வேண்டும். அது மிகவும் முக்கியம். கர்த்தர் அதை பார்ப்பார். அவர் ஆரம்பத்தில் நாம் பாவியாய் இருக்கும் போது நம்மை ரட்சிக்கிறார். ஆனால் அவர் ரட்சிப்பு நம்மை பெற்ற பின்பு நாம் நீதிமானாய் மாற வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் முன்பிருந்தது போலவே நான் இருப்பேன் என்றால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற முடியாது. அதை தெரிந்து கொள்வோம். முதலில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கர்த்தருடைய நீதியை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நியாயங்கள் அவசியம். நம் வாழ்க்கை நியாயமாய் மாற வேண்டியது மிக மிக முக்கியம். அதையே கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 119, 150 முதல் 156 வசனம் வரை வேத வசனம் இதை நமக்கு கண்ணாடி போல காட்டுகிறது. கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறவர்கள் யார்? தீவினையை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாய் பலருக்கு இருக்கலாம். நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறோம் என்றால் யாருமே அதை நம்ப மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம். நான் கர்த்தரிடத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் கர்த்தருடையவள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன என்றால், உண்மை என்பது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களே கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழாதவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை படிக்க கூட படிக்காதவர்கள், வேத புத்தகத்தை ஒரு முறை கூட முழுமையாய் படிக்காதவர்கள் எப்படி கர்த்தருக்கு அருகில் இருக்க முடியும்? வாய்ப்பில்லை. கர்த்தருடைய வசனத்தை வருடத்தில் ஒரு முறையாவது பைபிள் முழுவதும் படிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். அதாவது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும். இதில் ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் படித்தால் போதுமானது. ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் படித்து விடலாம். சுலபமானதுதான். 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நாம் செலவழித்தால் கூட நம்மால் இதை செய்ய முடியும். அதை கூட செய்யாமல் நாம் இருந்து கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தினமும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தாலும் இவ்வுலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும். வாழ்ந்து முடித்து போகும் இடம் எங்கு இருக்கும்? நித்திய ஜீவனை சென்றடைய முடியுமா? நித்திய ஜீவனை சென்றடைய வேண்டும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தமாய் மாறியிருக்க வேண்டும், நம் இருதயத்தில் மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். என்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கையை நாம் விட்டொழித்து பாவம், இச்சை இவைகளையெல்லாம் தொலைத்து விட்டு புதியதாய் கர்த்தரை நேசித்து புது மலர் போல நாம் மாறி இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம். அப்பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவாலயத்திற்கு செல்ல தொடங்கியதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பண ஆசீர்வாதம், மற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாய் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது இவ்வுலக ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அது கர்த்தருடைய அளவற்ற கிருபை, அது தருவார். அதை அனுபவித்துக் கொண்டே பாவம் செய்து கொண்டிருந்தால் அது எந்த அளவுக்கு அறிவுள்ள செயலா இருக்கும்? அது மிகவும் தவறு. அடுத்த நிலை என்ன? நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் அடைய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாம புறம்பே போய்விடக் கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களோடு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1 அதிகாரத்தை எடுத்து படித்து பார்ப்போம்.
யோசுவாவுக்கு கர்த்தர் இதைத்தான் சொல்லி இருக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் நீ கை கொண்டு நடந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களோடு அவர் என்றென்றும் கூடவே இருப்பார். நித்திய ஜீவனையும் தந்தருளுவார். இவ்வுலக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதுவே முழுமையான சரியான ஒரே வாழ்க்கை பாதை. புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் நம்மை நாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் நமக்கு நாமே ஏமாளியா இருக்கிறோம் என்று பொருள். கர்த்தருடைய வசனத்தை கற்று படித்து தினந்தோறும் வாசித்து அதன்படி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிக் கொண்டே வந்தால்தான் நம்முடைய வாழ்நாள் முடியும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் போய் சேர முடியும். அதை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் வாழ்நாளை கொடுத்திருப்பது இவ்வுலகத்தில் சாப்பிடுவதற்கல்ல, தூங்குவதற்கல்ல, டிவி பார்ப்பதற்கல்ல, உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிரு என்று அல்ல. அதற்காக கொடுக்கவில்லை. நாம் மனம் திரும்புவதற்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் உனக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்திற்குள் நீ மனம் திரும்பினால் என்னுடைய ராஜ்யத்திற்குள் நீ வரலாம் என்பது கர்த்தருடைய சட்டம். புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம். நான் மாத்துமா நித்திய ஜீவனை சென்றடையும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தீவினை செய்கிறார்கள். அவர்கள் அதை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழாதவர்கள் தீவினையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அக்னி கடலை நோக்கி, பொல்லாத இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று போல். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மை. கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடன் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் தூரமா இருக்கும் போது தீவினை தான் நம்முடன் இருக்கும். தீவினையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். தெளிவாக அந்த 2 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகளை நாம் அறிந்திருக்கும் பொழுது, அந்த கற்பனைகளின்படி வாழும் பொழுது, கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது, கர்த்தர் தந்த மலை பிரசங்கத்தை 5, 6, 7 மத்தேயு அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை படித்து அதன்படியே நாம் வாழ வேண்டும். அதன் விளக்கம் தான் வேத புத்தகம் முழுவதும் இருக்கிறது. வேத வசனங்களை தியானித்து முழுமையாய் புரிந்து கொண்டு, சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும் பொழுது அது மிக சுலபமானதுதான். கடினமானது என்று யாரும் நினைக்க வேண்டாம். மிக மிக சுலபமானது. அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகளை கர்த்தர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணுகிறார். கர்த்தர் வேத கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை பார்க்கலாம். அவர்கள் நம்மை போல மனிதர்களாய் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். அவர்கள் காலம் முடிந்தது, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சென்றடைந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை என்பது நமக்கு இன்று சாட்சியாய் இருக்கிறது. உதாரணத்திற்கு தாவீது ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது யோபு ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் இந்த பூமியில் வந்து பல பாடுகள் அனுபவித்து முடித்து பரலோகம் சென்றார்கள். அவர்கள் வாழ்க்கை நமக்கு சாட்சியாயிற்று. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். யோபு ஐயா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு வாழ்ந்தார். அதுபோல நாமும் வாழ வேண்டும். தாவீது ஐயா அப்படித்தான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வாழ்ந்தார். கர்த்தருடைய சாட்சிகளாகிய அவர்களை கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணிவிட்டார். அந்த வேத வாக்கியங்கள் என்றென்றும் வேதாகமத்தில் இருக்கிறது. அவர்கள் நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நெடுநாளாய் இது நடந்து கொண்டிருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். வேத வசனங்கள் யோபு ஐயா வாழ்ந்து சுமார் 3000 வருடங்கள் கூட இருக்கும். 2500 வருடங்களுக்கு மேலாக நடந்தாயிற்று. ஆனாலும் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா நம்முடைய இருதயங்களில். அவருடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யலாம். கர்த்தாவே, நான் இவ்வளவு பாடுபடுகிறேன், என் உபத்திரவத்தை நோக்கி பாரும், என்னை காப்பாற்றும், என்னை விடுதலையாக்கும் என்று நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில் நாம் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் கடினமாய் இருக்கிறோம். மிகவும் வலியோடும் வேதனையோடும் மன போராட்டங்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
துன்பத்திலேயே உழண்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு முடிவு என்ன? அதற்கு நான் யாரை தேடுவேன் என்று யோசிக்க வேண்டும். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கன்மலை, நம்முடைய கோட்டை கர்த்தராயிருக்கிறார். அதனால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் சலிப்படையக் கூடாது. அவர் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். அவர் நிச்சயம் நம்மை விடுதலையாக்குவார். அதனால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, என்னை விடுவியும் என்று கேட்க வேண்டும். என் உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். என்னுடைய சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். என் வழிகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். வேத வசனங்கள் நம்மை காப்பாற்றுகிறது. அப்படி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அப்படி இருக்க நிச்சயம் நம்முடைய பாடுகளையும் வழிகளையும் அறிந்த தேவன் நம்மை விடுவிப்பார். நம் பாடுகளிலிருந்து நமக்கு நிச்சயம் விடுதலை தருவார். அப்படி விடுதலையை பெற்ற நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். வசனத்தை எப்பொழுதும் நம் நினைவில் வைத்து அதன்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் மறந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் நம் நினைவில் இருக்க வேண்டும். நம்மை வேத வசனமே ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையாய் அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்காக வழக்காடி நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். பொல்லாத சாத்தானிடத்தில் அவன் தரும் பாடுகளின் மத்தியில் அவனோடு வழக்காடி கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார். அவனை விடமாட்டார். அவன் நம்மை மேற்கொண்டு நம்மை கொன்று விடாதபடிக்கும், நம்மை அழித்து விடாதபடிக்கும் கர்த்தர் அவனிடமிருந்து வழக்காடி நம்மை மீட்டுக் கொள்வார். இது எப்படி நடக்கும் என்றால் யோபையாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். யோபையாவை அவன் கொன்று போடாதபடி கர்த்தர் யோபையாவின் சரீரத்தை தொடக்கூடாது என்று கட்டளையிட்டார். அதுபோல கர்த்தர் பொல்லாத சாத்தானிடத்திலிருந்து அவன் நம்மை தொடாதபடிக்கும், அவன் நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கும் காப்பாற்றுவார். அவன் நம்மை வைத்தே அவன் கர்த்தரிடத்தில் விளையாடுவான். நம்முடைய பாவங்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது. அதை வைத்து கர்த்தரிடத்தில் கேட்பான், நம்மை துன்புறுத்துவதற்காக. ஆனால் கர்த்தரை விடமாட்டார். அவர் நம்மை பாதுகாப்பார். நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய எதிரிகளிடத்தில் கர்த்தர் வழக்காடுவார். நம்முடைய எதிரிகள் மனிதர்களாக இருக்கலாம், பொல்லாத ஆவிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்களிடத்தில் வழக்காடி நம்மை மீட்டு கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தர் நமக்கு வசனம் தந்திருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் நிச்சயம் கைவிட மாட்டார். அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு துன்மார்க்கருக்கு கிடைப்பதில்லை. அது தூரமாய் இருக்கிறது. துன்மார்க்கருக்கு சீக்கிரமாய் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. ரட்சிப்பு கிடைக்காது. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கே கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும். நாமும் கூட சில நேரங்களில் நினைப்பதுண்டு, அதாவது துன்மார்கள் நன்றாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு இருக்கிறதே, அவர்கள் சுகமாக தானே இருக்கிறார்கள் என்று சில நேரம் நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மை அது இல்லை. துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு மிக தூரமாக தான் இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பினால் ஒழிய அவர்களுக்கு பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. அதனால் நாம் எப்பொழுதும் துன்மார்க்கராய் வாழ்ந்து விடக்கூடாது. துன்மார்க்கர் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாமல், வேத வசனத்தை வாசித்து தியானித்து வாழாமல் மனம் போனபடி வாழ்கிறவர்களே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். உலகத்தார் எப்படி போகிறார்களோ அதை போல வாழ்கிறவர்களே துன்மார்க்கர். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருந்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கையை இந்த இடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கற்று அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுதே அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருடைய பிரமாணங்களை தேட மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் நாம் வசனத்தை வாசிக்காமல் இருந்தால், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதிருந்தால், வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதிருந்தால் நமக்கு நாம் துன்மார்க்கராய் இருக்கிறோம் என்று பொருள். இந்த எண்ணம் நம் மனதில் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு துன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள்.
அதனால் யாரும் துன்மார்க்கராய் வாழ விரும்ப மாட்டோம். நாம் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ தொடங்க வேண்டும். வேத வசனத்தை தேடுகிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய இரக்கங்கள் மிக பெரியதாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மிகவும் இரக்கமுடையவராய் இருக்கிறார். நம்மேல் இரக்கம் வைத்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும். நாம் நினைத்து, கர்த்தாவே, நான் எப்படியாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உமது வசனத்தை கற்று வாழ வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் அதற்கு தேவையான மனபலம், சரீர பலம் எல்லாவற்றையும் கொடுப்பார். வசனத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுப்பார். அவரே நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தருவார். எல்லா காரியங்களையும் அப்பா செய்வார். அதுதான் அவருடைய இரக்க குணம். நாம் விரும்பினால் போதும். நம்மால் சுயபலத்தோடு எதையும் செய்துவிட முடியாது என்பது உண்மை. ஆனால் நாம் விருப்பம் வைத்தால் தேவ பலம் நமக்கு கிடைக்கும். நிச்சயம் நம்மால் சுலபமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய முடியும். அது சுலபமானதுதான். கர்த்தர் அதனால்தான் நமக்கு அதை வேலையை கொடுத்திருக்கிறார். நம்மால் முடியாத பாரத்தை நம்மேல் அவர் சுமத்த மாட்டார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று. அப்படி இருக்க நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வேத வசனத்தின்படி வாழ வேண்டியது மிக மிக சுலபமானது. விருப்பம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தாவே, உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய நியாயங்கள், அவருடைய நியாயத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நியாயமான வழி இருக்க வேண்டும். நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டியது அவசியம். சங்கீதம் 119, 157 முதல் 160 வரை. அநேகர் நம் வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களாக, விரோதிக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது. அநேக துன்பங்கள் நமக்கு நேரிடலாம். அவர்கள் நம்மை எப்படியாவது துன்பப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் காரணம் இல்லாமல், நாம் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்யாது இருக்கும் பொழுதும் அவர்கள் நம்மை துன்பப்படுத்த விரும்புவார்கள். அதையே வாழ்க்கையாக வைத்திருப்பார்கள். அதையே, இவளை துன்பப்படுத்தி நான் பார்த்து கொண்டே இருப்பேன், இவளை துன்பப்படுத்துவேன், இவள் என் எதிரி என்று அவர்கள் மனதிற்கே தெரியாது ஏன் நம்மை விரோதிக்கிறார்கள் என்று. அப்படி விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவர்களுக்கு வருவதற்கு காரணம் முழுவதும் சாத்தானால் பிடிக்கப்பட்டிருப்பதே. அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அவர்களை பிடித்திருக்கும். அந்த பொல்லாத ஆவிகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நம்மை கண்டால் அதற்கு எரியும், எரிச்சலாயிருக்கும். அப்பொழுது பொல்லாத ஆவிகள் அந்த மனிதர்களை தூண்டி நம்மை துன்பப்படுத்துவார்கள். இதற்கு அவர்கள் நம்மை துன்பப்படுத்துவதற்கு காரணம் நாம் அல்ல, அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து கடைசியில் அவர்கள் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதன் விளைவு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அப்படி அவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும், எவ்வளவு விரோதித்தாலும், நமக்கு எதிரியாய் அவர்கள் நடந்து கொண்டாலும் நாம் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பதை விட்டு விலகி விடக்கூடாது. இவ்வளவு துன்பம் வருகிறதே, அவர்கள் என்னை இதை சொல்லுகிறார்களே, என் வீட்டிலேயே என்னை இப்படி சொல்லுகிறார்களே, என் அலுவலகத்தில் இப்படி சொல்லுகிறார்களே, என் உறவினர் இப்படி சொல்லுகிறார்களே என்று நம்மை விரோதிக்கிறவர்களை நினைத்து நாம் நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடப்பதை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிடக் கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கைவிடக் கூடாது. இறுக பற்றி கொள்ள வேண்டும். வசனத்தை பிடித்து கொண்டால் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டது போல, அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டது போல, அப்படி நாம் அவரை பற்றி கொண்டால் நமக்கு என்றைக்கும் எந்த தீங்கும் நேரிடாது. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய துரோகிகள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது, நாம் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது யூதாசை நாம் துரோகி என்று சொல்வோம். கர்த்தரை காட்டி கொடுத்தான். அவன்
துரோகி என்று சொல்வோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதவர்கள் துரோகிகள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது, கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாதவர்களே துரோகிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இதை சற்று கவனமாக பார்த்தால் அதிர்ச்சியாக கூட இருக்கும். என்னவென்றால், கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள் தான் துரோகிகளாம். எத்தனையோ பேர் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். தினந்தோறும் வேதம் வாசிப்பதோ ஜெபிப்பதோ இல்லை. அந்த பழக்கமே இல்லாமல் இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு வேதம் சொல்லுகிற அடையாளம் என்னவென்றால், நாம் துரோகிகள், கர்த்தருக்கு துரோகிகள் என்று பொருள். இது நமக்கு கேட்பதற்கு கசப்பானதாக தோன்றலாம். ஆனால் மிக துல்லியமான ஒரு விளக்கமாக கர்த்தர் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் எரிகிற அக்னி கடலுக்கு போவதற்கே நாம் தகுதியுடையவர்களாய் இருக்கிறோம். பிறக்கும் போது நமக்கு இருக்கும் தகுதி அக்னி கடலில். நாம் மனம் திரும்பினால் மட்டுமே, நாம் மனம் திரும்பி வசனத்தை கை கொண்டு வசனத்திற்கேற்றபடி நாம் திருந்தினால் தவிர நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. அப்படி இருக்க எல்லோருக்கும் வேத வசனம் கிடைப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் கிடைப்பதில்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு வேத வசனம் கிடைத்திருக்கிறது? அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கப்படாத மனிதர்கள் நிலை என்ன? கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மை காப்பதற்காக. அப்படி அதை கொடுத்தும் கிருபையாய் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிருபை எது என்றால் அது வேத வசனம் நமக்கு கிடைத்திருப்பதுதான். வேத புத்தகம் நம் கையில் இருப்பதே கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. கிருபை எது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்படும் கர்த்தருடைய கிருபை என்பது கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்திருப்பது. அவர் நம்மேல் கிருபை கூர்ந்து, அவர் நம்மேல் வைத்த அன்பு இரக்கம், இதைதான் கிருபை என்று சொல்கிறோம். நம்மை நேசிப்பதினால், நம்மேல் இரக்கம் வைத்ததினால் கர்த்தர் கிருபை கூர்ந்து வசனத்தை கொடுத்து, இதன்படி வாழுங்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களை நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வேன், நீங்கள் பரிசுத்தம் அடையலாம், என்னுடைய கிருபை உங்களோடு இருந்து நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலை, அன்பு கூறுதலை. நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிய வேண்டும். நித்திய ஜீவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றல்ல, அவர் நம்மை படைத்தவர், அவர் நம் பரம தகப்பனாய் இருக்கிறார். நான் உங்கள் தெய்வம் என்று மட்டும் சொல்லாமல் நான் உங்கள் தகப்பன் என்றே சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பெரும்பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை நமக்கு வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கடைபிடித்து நாம் வாழும் பொழுது நாம் வெற்றி ஜீவனை சென்றடைய முடியும். கர்த்தருக்கு பரிசுத்தமாக முடியும். கர்த்தருடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் அவர் சுபாவங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சொல்வார்கள். தாய் தகப்பனை போல்தான் பிள்ளை இருக்க வேண்டும். பிறந்த குழந்தையை தாய் தகப்பனை எடுத்து குழந்தையை கொஞ்சம் போது பார்ப்பார்கள். தகப்பனும் தாய் மீது என்னை போல் இருக்கிறது, என்னை போல் இருக்கிறது என்று சொல்லி மகிழ்வார்கள். அதுபோல கர்த்தரும் அவர் சுபாவத்தை தரித்து கொண்டு அவரை போல் நாம் செயல்படும் பொழுது அன்புள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், நியாயமாய் நடக்கிறவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு மிகவும் நம்மை பிடிக்கும். நம்மேல் அவர் அதிகமாய் அன்பு கூறுவார், நம்மை நேசிப்பார். அப்படிப்பட்ட பரிசுத்தம் எப்பொழுது உண்டாகும் என்றால் அவர் சுபாவம் நமக்குள் வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவதும், கொடுமைப்படுத்துவதும், அவர்களை வேதனைப்படுத்துவதும், பிறர் பொருளை அபகரிப்பதும், இச்சையோடு நடந்து கொள்வதுமாக இருந்தால் அது அவருக்கு எப்படி பிடிக்கும்? என் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு என் பெயரை கெடுக்கிறாளே இவள் என்று சொல்வார் அல்லவா? அதனால் அப்படி நினைப்பார் அல்லவா? அவர் சுபாவம் நமக்குள் இருந்தால்தான் நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் சுபாவம் நமக்குள் எப்படி வரும்? அவர் குணங்கள் நமக்குள் வர வேண்டும். அவர் குணங்கள் என்றால் என்ன?
அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் கர்த்தருடைய வசனம். அவர் தம்முடைய குணத்தை எது சரி எது தவறு, எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்காது என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதை அந்த வேத வசனத்தை நாம் வேத புத்தகத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு அதை படித்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிடித்த காரியங்களை செய்து நாம் அவருக்கு பிள்ளையாக முழுமையாக மாற வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது நாம் அவர் பிள்ளை ஆகிறோம். அது துவக்கம். அதன் முடிவு வேத வசனத்தின்படி நாம் முழுமையாய் வாழும் போதுதான் அந்த வளர்ச்சி முழுமை அடைகிறது. பிறந்த குழந்தை குழந்தையாகவே இருந்தால் எப்படி பயன்படும் மற்றவர்களுக்கு? நாம் வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும். நாம் கர்த்தருக்கு முழுமையானவர்களாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும். அதையே கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வசனத்தை கைக்கொண்டு நடக்காதவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து கிருபையினால் வசனத்தை பெற்றுக்கொண்டும் அதெல்லாம் என்னால் நடக்க முடியாது, நான் எல்லோரையும் போல வாழ்வேன், உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்பமாய் இருப்பேன் என்று வாழ்கிறவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அருவருப்பாய் இருக்கும். கர்த்தர் இவ்வளவாய் ரத்தம் சிந்தி பல பாடுகள் பட்டு தம் ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு கீழ்ப்படிந்து நட, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கையை நீட்டும் பொழுது அவர் திருக்கரங்களை நாம் உதறி விடுவது போல நாம் அதுவும் ஒன்றுதான். அவர் திருக்கரங்களை நீட்டும் பொழுது அதை உதறி விடுவதும், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டேன், வசனத்தை படிக்கவே மாட்டேன் என்று சொல்வதும் இரண்டும் ஒன்றே. அதை புரிந்து கொண்டு தினந்தோறும் வேத வசனம் வாசிக்க வேண்டும். அது மூச்சு விட மறந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் மூச்சு விட மறந்தால் இறந்து விடுவோம். ஆனால் போன உயிர் கர்த்தரால் மீண்டும் வந்து விடும். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால், வேத வசனத்தை கை கொண்டிருந்தால் மூச்சு போனாலும் திரும்ப வந்துவிடும். ஆனால் நாம் எவ்வளவு காலம் 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் வேத வசனத்தின்படி வாழாமல் இருந்தால் போனால் மூச்சு ஒரே தடியாக போனதுதான். அக்னி கடலுக்கு தான் போய் சேரும், நித்திய ஜீவனை அடைய முடியாது. இதை புரிந்து கொள்வோம். மூச்சு விடுவதை விட அதிகமான முக்கியத்துவத்தை வேத வசனத்தை தியானிப்பதற்கு கொடுக்க வேண்டும். அது அவ்வளவு கடினமானதல்ல, மனதில் விருப்பம் வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே ஒரு வசனத்தை வாசித்தால் கூட அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது எப்பொழுது நேரமெல்லாம் நம்மால் ஒதுக்க முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் முடிந்த அளவுக்கு வாழ்க்கையோடு போராடிதான் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். நாம் நம் சூழ்நிலைகளோடு போராடிதான் ஜெயிக்க வேண்டும். மனித வாழ்வு என்பது வழுக்கு மரம் ஏறுவது போல. வழுக்கு மரத்தில் எண்ணெய் தடவி வைத்திருப்பார்கள், அதில் ஏறுவார்கள். மிகவும் கடினமான ஒன்று. அதன் மேல் ஏற கடினப்படுத்தும்படி, இன்னும் அதிகமாய் கடினப்படுத்தும்படி தண்ணீரையும் ஊற்றுவார்கள். எல்லாவற்றையும் மீறி ஏறி வந்தால்தான் அந்த அன்பளிப்பை பெற முடியும். அது போல கர்த்தருடைய வாழ்க்கை வாழ்வது என்பது, பரிசுத்தமாய் வாழ்வது என்பது இந்த உலகத்தை, அது சுலபமானதுதான். உலகம் நம்மை விடாது, நமக்கு தடைகளை கொண்டு வரும், போராட்டங்களை கொண்டு வரும். எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும். அதுதான் வீரனுக்கு அழகு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் யுத்த வீரர்களா இருக்கிறோம். கொல்லாத தீங்குக்கும் பாவத்துக்கும் எதிர்த்து போராடுகிற போர் வீரனை போல போராடி நாம் ஜெயிக்க வேண்டும். மன போராட்டம் இது. சரீர பிரகாரமான போராட்டம் மட்டுமல்ல, மன போராட்டம் இது. எந்த பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை நேசிக்க வேண்டும். கர்த்தாவே, எம்முடைய வசனங்களை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிடும். கர்த்தருடைய கிருபையின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாம் எவ்வளவு துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் அவர் நம் மேல் வைத்த அன்பு, கிருபை என்பது அன்பும் இரக்கமும் கலந்தது, இரண்டும் சேர்ந்தது என்று சொல்லலாம். அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் காட்டுகிற இரக்கம், இது நிமித்தமாய் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம் பாடுகளின் மத்தியில், நம் வேதனையின் மத்தியில் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நாம் அந்த துன்ப சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையாக்கி நம்மை உயிர்ப்பித்து மீட்டுக் கொள்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் நேசித்து வாழ வேண்டும். வேத வசனத்தை கடைபிடிப்பது என்பது ஒரு கடமையாகவோ, ஒரு சட்ட திட்டங்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேருவோ செய்யக்கூடாது. நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் பேரில் ஒரு அன்பு வர வேண்டும். வசனத்தின் மேல் ஆசை வர வேண்டும். நமக்கு பிடித்த கதையை யாராவது சொன்னால் ஆர்வமாய் கேட்போம் அல்லவா? அது போல நமக்கு பிடித்த
ஒரு பாடலை ஆர்வமாய் கேட்போம் அல்லவா? அது போல வேத வசனத்தை நாம் அந்த அளவுக்கு ஆர்வமாய் நேசித்து கேட்க வேண்டும். வேத வசனங்கள் பலருடைய வாழ்க்கையில் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலருடைய வாழ்க்கையின் சரித்திரமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதிகமாக பலருடைய வாழ்க்கையின் சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கதை போலதான் இருக்கும். ஆனால் அது காதை என்பது உண்மையான காரியத்தை அப்படியே எழுதுவது. வேத புத்தகத்தில் எந்த கதையும் கிடையாது. எல்லாம் காதைகள் தான். எல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். அதை புரிந்து கொள்வோம். இந்த உண்மையான சம்பவங்கள் வாழ்க்கை வரலாறுகள். இவைகள் வரலாறு. யோசேப்பையா என்பவர் ஒருவர் இருந்தார் என்பதற்கு எகிப்தில் இன்றும் சாட்சி இருக்கிறது. இப்படி எல்லா இடத்திலும் சாட்சிகள் இருக்கிறது. இப்படி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் நேசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானது கீழ்ப்படிதல். ஆதாம் ஏவாள் காலத்தில் அவர் எப்படி நமக்கு கிருபை கூர்ந்தார் என்று யோசித்து பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் கர்த்தர் கோபம் அடைந்தார், சபித்தார். அது போல நாம் செய்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே அவருக்கு பிரியம். கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு கோபம் ஊட்டும். அதனால் கர்த்தருடைய வசனத்தை கற்று அதற்கு கீழ்ப்படிந்து வாழ பழகுவோம். அதுவே நம்மை உயர்ந்தவர்களாக்கும். கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு போய் நிறுத்தும். நற்சாட்சிகளாக கர்த்தருடைய ஜீவ கிரீடத்தை பெறப்போகிறவர்களாக நம்மை மாற்றும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் முழுமையாக எல்லா வசனங்களும் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். அதில் பொய் இல்லை, கபடு இல்லை, எந்தவித குறைகளும் சொல்ல முடியாது. குற்றமற்ற வசனங்கள், குறையில்லாத வசனங்கள், பரிசுத்தமான வசனங்கள், கர்த்தரால் 7 தரம் புடமிடப்பட்ட வசனங்கள். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, பரிசுத்தமானது, சத்தியமானது, உண்மையானது. அதில் ஒரு மாசும் இல்லை, பரிசுத்தமானது. அதை புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட பரிசுத்த வசனங்களை படித்து வாழும்போது நாமும் பரிசுத்தவான்களாய் மாறும். அவருடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். நீதி நியாயம் எல்லாம். அவர் நீதியாய் நடப்பார், நியாயமாய் செய்வார் எல்லா காரியத்தையும். அவைகள் எல்லாம் நித்தியமானது, நிரந்தரமானது. அதற்கு முடிவில்லை. கர்த்தர் செய்கிற காரியங்கள், அவருடைய நீதி நியாயங்களுக்கு முடிவு கிடையாது. அது எப்பொழுதும் நம்முடன் இருக்கும். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் கர்த்தருடைய நீதியும் நியாயமும் என்றென்றும் இருக்கும். அது போகவே போகாது. அப்படிப்பட்ட நீதியும் நியாயமும் நம் மனதில் இருக்க வேண்டும் என்பதே நித்தியமாய் வாழ வேண்டியவர்கள் இருதயத்தில் இருக்க வேண்டியது மிக அவசியம். நித்தியமாய் மரணமில்லாத வாழ்க்கை, கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நின்று வாழப் போகிறோம் பரலோகத்தில் என்றால், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமென்று விரும்புகிற நாம், அவருடைய நீதி நியாயம் எப்படி நிரந்தரமாய் இருக்கிறதோ அது போல அந்த நீதி நியாயத்தை கற்று நாம் தேர்ந்திருந்தால்தான் நாமும் அந்த நிலையை அடைய முடியும். இது பரலோக சட்டம், ஆவிக்குரிய சட்டம், கர்த்தர் கொடுத்திருக்கிற சட்டம் இது. அதை கீழ்ப்படிந்தால்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும். அங்கு பாவம், அக்கிரமம், அநியாயம் இல்லை. நித்தியத்தில் அது கிடையாது. பாவம் இல்லாத பரிசுத்த நகரமாக தான் பரலோகம் இருக்க போகிறது, நித்தியம் இருக்க போகிறது. நித்திய ஜீவன் என்பது அப்படிப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலும் பாவம், இச்சை, குளறுபடிகள் இருக்கக்கூடாது. நாமும் பரிசுத்தமா இருந்தால்தான் அந்த இடத்திற்கு போக முடியும். இப்பொழுது வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்றால் எந்த நாட்டிற்கு போகிறோமோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். என் நாட்டு சட்டத்தை நான் அங்கு கடைபிடிக்கிறேன் என்று சொன்னால் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது. அது போலதான் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பரலோக சட்டத்தை நாம் அறிந்து தெரிந்து பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு நமக்கு விசாவும் பாஸ்போர்ட்டும் கொடுப்பார்கள், உள்ளே சேர்ப்பார்கள். கர்த்தருடைய நகரமாகிய பரலோக ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களே வேத புத்தகத்தில் நமக்கு எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திட்டங்களை படித்து கடைபிடித்து கற்றுக்கொண்டால்தான் நாம் பரலோகம் போக முடியும். இல்லை என்றால்
இவ்வுலகத்தின் சட்டமாகிய பாவத்தில் நாம் கிடந்தால், அந்த நாட்டு பரலோகத்தின் சட்டத்திற்கு உட்படாதவர்களாய் இருந்தால் பரலோகம் செல்ல முடியாது. நம்மை சேர்க்க மாட்டார்கள். புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய சட்டமாகிய வேத வசனத்தை, பரலோக சட்டமாகிய வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஆயத்தமாகவும் பரலோகத்திற்கு சென்றடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். வாருங்கள்.